So welcome my dear students. So in last class நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா theoretical concept of operating system இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு வேர்டு ப்ராசஸிங் பேக்கேஜ் அப்படின்னா என்ன, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜுக்குள்ளே நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், இட் இஸ் a set of instruction, it is used to execute in certain commands இல்லையா. சில கமாண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பேக்கேஜுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர். So the software can be divided into two categories, system software and application software னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னு கேட்டோம்னா, இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மோடு மூலிமா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நிறைய கேட்டகரி வரலாம். அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்டு ப்ராசஸிங் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ இப்போ வேர்டு ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ வேர்டு ப்ராசஸிங் இஸ் யூஸ்டு டு கிரியேட்டிங் எ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அதாவது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம லெட்டர் பேடு இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா, பத்திரங்கள்லாம் வந்துட்டு டைப் பண்ணி என்ன பண்ணுறோம், பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, ஸோ இல்லைனா புக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் பேஜ் வைஸாக நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுறது, இதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உருவாக்குறதுக்கு நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா வேர்டு ப்ராசஸர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். சரியா. ஸோ இந்த வேர்டு ப்ராசஸர் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டு சாஃப்ட்வேர் அதாவது வேர்டு ப்ராசஸர் இஸ் எ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் to create, edit, manipulate, transmit and storing the information. அதாவது ஒரு வேர்டு ப்ராசஸ் சாஃப்ட்வேர்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, it is like a computer software which is helps the user to creating and editing, manipulatingனா we can do வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ், அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா மேனிபுலேட்டிங் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டிங், அதாவது டிரான்ஸ்மிட்னா வந்துட்டு என்ன பண்றோம், ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு கொண்டு போறதாக இருக்கட்டும், இல்லைன்னா மெயில்ஸ் மூலியமா அட்டாச் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், நம்மளுடைய சிஸ்டத்துல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆஃபீஸஸ்க்கோ இல்லை வந்துட்டு எங்கேயோ எனி பிளேசஸ். So we can transmit the document and storing and retrieving the informations. So இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா வேர்டு ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல இதை வந்துட்டு வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, வேர்டு ப்ராசஸிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டினா வந்துட்டு என்ன, இட் டூயிங் சம்திங் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் கேன் பி டன் பை த பர்டிகுலர் அப்ளிகேஷன். அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ வேர்ட் ப்ராசஸிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி carried out by a computer with a suitable software to create, edit, manipulate, transmit, store and retrieving the text documents அப்படி நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, there are many word processing softwares are available. இப்போ நம்மளுடைய மார்க்கெட்ல வந்துட்டு நிறைய வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. பட் அதுல வந்துட்டு கொஞ்சம் நல்ல இதா இருக்கிறது வந்துட்டு ரீச்சான சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன, மோர் ஓவர் பாப்புலரா இருக்கக்கூடிய வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைசன்ஸ்டு, தட் மீன்ஸ் நம்ம வந்துட்டு பே பண்ணி வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு அது வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதை டெவலப் பண்ணது வந்துட்டு யாரு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கார்பரேஷன்ஸ். ரெண்டாவது வந்துட்டு WBS வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ அதை டெவலப் பண்ணது வந்துட்டு யாரு, கிங் சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இப்போ நம்ம மொபைல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம், WBS அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கோமா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்டு ப்ரோ அப்படின்னு ஒரு வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இருக்கு. அது டெவலப் பண்ண கம்பெனி வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா லோட்டஸ் கார்பரேஷன்ஸ். இப்போ ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், தட் மீன்ஸ் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா லைசன்ஸ்டு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கக்கூடிய வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், ஃப்ரீ அவைலபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ அதை டெவலப் பண்ணது வந்துட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா லிபர் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ இது யார் டெவலப் பண்ணிருக்காங்க, த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அபிவேர்ட், தட் மீன்ஸ் அபிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு இது வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டோம்னா இங்கிலீஷை நம்ம வந்துட்டு வச்சு ஃபண்டமெண்டலா வச்சு டெவலப் பண்ண சாஃப்ட்வேர். ஸோ தமிழுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் அவைலபிள், தமிழ் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் அவைலபிள். ஸோ கம்பன் 3.0, அதே மாதிரி மென்தமிழ் 2017, இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டோம்னா தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் பாப்புலரான வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்.
ஸோ இது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுமே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இட் கேன் ப்ரொவைடிங் ஃபுல் தமிழ் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஆல் ஆஃபீஸ் சூட்ஸ், அதாவது எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் சூட்டபிள் ஆகிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சாப்டர்ல வந்துட்டு என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, நம்பர் 1 to understanding the importance of the word processor. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம், to understanding this application how it is work அப்படிங்கறது வந்துட்டு பார்க்க போறோம். then வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா how to editing the options in OpenOffice Writer and how to formatting the text. நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஃபார்மேட் பண்ணலாம், என்னென்ன முறையில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு பார்க்க போறோம். அது இல்லாமல் ஸ்பெல் செக் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு இந்த லெசன்ல வந்துட்டு ஓவராலா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். சரியா? இப்போ நம்பர் 1 என்ன சொல்லிட்டு கேட்டோம்னா OpenOffice ரைட்டரோட இன்ட்ரோடக்ஷன். So இது வந்து என்னன்னு கேட்டோம்னா it is the leading open source office software suited for word processing, spreadsheet, presentation, graphics, databases and much more. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கு. இந்த பேக்கேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணலாம், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்றது, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்துட்டு உருவாக்கலாம். இல்ல நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸ் ஓரியன்டா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு பவர் பாயிண்ட் வந்துட்டு மேக் பண்ணணும் அப்படின்னா பிரசன்டேஷன்ஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ கேப் இன் பிட்வீன்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய கிராஃபிக் டெக்னிக்ஸும் கொண்டாடலாம், டேட்டா பேஸாகவும் வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் வந்து நம்மளால வந்துட்டு பயன்படுத்த முடியும். சரியா? ஸோ இட் கேன் ஸ்டோர் ஆல் டைப் ஆஃப் டேட்டா இன் அன் இன்டர்நேஷனல் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அண்ட் கேன் ஆல்சோ ரீட் அண்ட் ரைட் ஃபைல் ஃப்ரம் காமன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். அதாவது இட் ஸ்டோர்ஸ் ஆல் டேட்டா, என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நம்மளால வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ என்ன சொல்றாங்க, in an international open standard format. international standard open formatனா வந்துட்டு என்ன, எல்லா ஃபார்மேட்டுக்கும் கம்பைன்டா இருக்கு, அதாவது ஒரு பிளெக்சிபிலிட்டியா வந்துட்டு இது இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ we can read and write files from the common office சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். அதாவது இப்ப நீங்க இதை வந்து என்ன பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லயும் ஓபன் பண்ணி பார்க்கலாம், லிபர் ஆஃபீஸ்லயும் வந்து என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஆஃபீஸ் அதாவது ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ தட் மீன்ஸ் ஓபன் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணலாம், ஈஸி டு லேர்ன், எல்லா நேரத்தாலையும் வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆஃபீஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, ப்ரொடக்டிவிட்டி ஆஃபீஸ் சூட் வித் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் பேக்கேஜஸ். என்னென்ன பேக்கேஜஸ்? நம்பர் 1 ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் யூஸ்டு டு கிரியேட்டிங் த என்ன சொல்றோம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கால்க் வந்துட்டு என்ன பண்ணுது, இட் இஸ் யூஸ் டு கிரியேட்டிங் த ஸ்ப்ரெட் ஷீட் அல்லது ஒர்க் ஷீட் வந்துட்டு டெவலப் பண்றதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓப்பன் ஆஃபீஸ் டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸுங்க வந்துட்டு என்ன, நம்மளுடைய இதை வந்து என்ன பண்றோம், அப்ளிகேஷன்ஸ் அதாவது வேற ஏதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸோட கனெக்ட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய டேட்டா வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்றதா வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஸோ இந்த இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஹெல்ப்ஸ் த யூசர் டு கிரியேட்டிங் தேர் இமேஜினரி பார்ட் வித் சூட்டபிள் பவர் பாயிண்ட். அதாவது மார்க்கெட்டிங் பேசிஸ்ல அவங்க யூசர்ஸ் உடைய அந்த இமேஜினரிக்கு தகுந்தாப்புல வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்லைட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணி டெலிவர் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். தென் ஓப்பன் ஆஃபீஸ் டிராயிங் சாஃப்ட்வேர். அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒன்று அடிஷனலா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹெல்ப்ஸ் த யூசர் டு கிரியேட்டிங் த ஃபார்முலா அண்ட் ஈக்குவேஷன்ஸ். அவங்களுக்கு தகுந்தாப்படி கஸ்டமைஸ் பண்ணி ஃபார்முலாஸையும் அதே மாதிரி வந்து என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன்ஸையும் வந்து டெவலப் பண்றதுக்காக இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒரு என்ன இருக்கு, ஒரு பேக் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு வந்து என்ன, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் த வேர்ட் ப்ராசஸர் காம்போனன்ட். In addition to the usual features of a word processor, அதாவது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஸ்பெல் செக் பண்றது, தசர்ஸ் பண்றது, அப்புறம் வந்து என்ன ஹைபனேஷன்ஸ் பண்றது, ஆட்டோ கரெக்ட் பண்றது, அதே மாதிரி ஒரு வேர்டை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் த டேபிள் கண்டென்ட் அண்ட் இண்டெக்ஸஸ், ஸோ மெயில் மெர்ஜ் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து என்ன பண்ணதுன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் இதுல வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு ஓப்பன் ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, நம்பர் 1 டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ்.
ப்ரீடிஃபைன் ஃபார்மட் இருக்கும். அந்த ப்ரீடிஃபைன் ஃபார்மட் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், we can easily making the document or presentations whatever it may be. ஸோ அது வந்துட்டு பண்ண முடியும். ஸோ பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸ், பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸ்னா எனக்கு போர்ட்ரைட்டா வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பா வேணுமா, இல்லை ஒரு பக்கத்துக்கு வந்துட்டு 2 காலமா ஸ்பிளிட் பண்ணுமா, அதெல்லாம் சொல்றது பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரேம்ஸ், காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா எம்படிங் ஆர் லிங்கிங் ஆஃப் கிராபிக்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது எம்படிங் அதுவே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒண்ணுக்குள்ள ஒன்று வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல இருந்து வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டேட்டாபேஸ் வேணும்னா ஓபன் பண்ணிக்கலாம், பிரசன்டேஷன்ஸ் வேணா ஓபன் பண்ணிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை வேர்டுக்கு கொண்டு வரணும்னாலும் நம்மளால வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா எம்படிங் ஆர் லிங்கிங் அப்படி நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ பில்டிங் டிராயிங் டூல்ஸ், then master documents to group a collections of documents into a single document. So இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றோம், நம்மளுடைய ஓபன் ஆபீஸ்ல வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிஷனலா வந்துட்டு இன்னொரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டோம்னா சேஞ்சிங், ட்ராக்கிங் டியூரிங் ரிவிஷன்ஸ், அதே மாதிரி டேட்டாபேஸ் இன்டகிரேஷன்ஸ் இன்க்ளூடிங் ஏ பிப்ளியோகிராபிக் டேட்டாபேஸ், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப், நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படியே பிடிஎஃப் வந்துட்டு கன்வெர்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் வந்துட்டு ஃப்ரீயா கிடைக்கிறதுனால we have a system with internet connections means என்ன பண்ணலாம், சிம்பிளா வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்பேஜ்ல போயிட்டு நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் த சாஃப்ட்வேர். டவுன்லோட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்துட்டு நம்மளுடைய வேர்ட் ப்ராசஸ் சாஃப்ட்வேர் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஸோ இதை எப்படி வந்துட்டு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா a new open office writer document can be created by various method. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன், விண்டோஸ் பயன்படுத்துறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டார்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். தென் ஐ எம் கோயிங் டு ஆல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸ் விண்டோஸ் 10 இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு என்ன இருக்கும், இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இங்க பாருங்க ஆல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்றேன், இந்த இதை வந்துட்டு டிராக் பண்ணி ஓபன் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரும், MNO பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஓபன் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க இல்லையா. சோ இத டவுன் பிரஸ் பண்ணும்போது அதுல வந்து என்ன இருக்கு, ஓபன் ஆபீஸ், ஓபன் ஆபீஸ் பேஸ், ஓபன் ஆபீஸ் கால்க், ஓபன் ஆபீஸ் டிரா, தென் வந்து என்ன இருக்கு ரைட்டர், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்கும். சோ அதுல நமக்கு வந்துட்டு என்ன வேணும், ஓபன் ஆபீஸ் ரைட்டர் வந்துட்டு தேவை. சோ இதை கிளிக் பண்ணும்போது வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு ரைட்டர் வந்துட்டு ஓபன் ஆகும். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு ஓபன் ஆயிடும். எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு ஓபன் ஆகும். ஓகேவா? சோ இன்னமும் சொல்ல போனா இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். இதுல பார்த்தோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண பேக்கேஜ் என்னென்ன, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட், பிரசன்டேஷன், டிராயிங், டேட்டாபேஸ், ஃபார்முலா அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாமே இருக்கு. இப்போ நமக்கு வந்து என்ன தேவை, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் வேணும். இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு ஓபன் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இப்போ இதுல நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இப்போ இது வந்து என்ன பண்ணிக்கிறோம், டபுள் கிளிக் பண்ணி அதெல்லாமே நம்ம வந்துட்டு பண்றதுதான். அதனால நமக்கு வந்துட்டு அதை பத்தி ஒரு இது வந்துட்டு தேவைப்படாது. நமக்கு வந்துட்டு அதை பத்தி ஒரு ஐடியா வந்துட்டு தெரியாது. சிம்பிளா வந்துட்டு என்ன இருக்கும், டெஸ்க்டாப்ல வந்துட்டு ஒரு ஐகான் இருக்கும், ஓப்பன் ஆஃபீஸ் ஐகான் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணோம்னாலும் இங்க பாத்தீங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஐகான். இந்த ஐகானை டபுள் கிளிக் பண்ணோம்னாலும் அந்த ப்ரீவியஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா இந்த விண்டோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ல இந்த ஸ்கிரீனுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஓப்பனிங் ஸ்கிரீன் இஸ் கால்டு ஸ்டார் சென்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஸ்கிரீனுக்கு பேர் வந்துட்டு என்ன, ஸ்டார் சென்டர். 1 மார்க்ல கூட கேட்கலாம். இந்த ஓப்பனிங் ஸ்கிரீன் ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் கால்டு வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க, ஸ்டார் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கலாம். அதாவது ரைட் இஸ் த ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ், ஸோ இட் மே பி இன்வோக்டு ஃப்ரம் த ஸ்டார் சென்டர் பை சிம்பிளி கிளிக்கிங் ஆன் த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஐகான். இந்த ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ண சொல்றாங்க. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு நீ வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா ஃபைல் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதர்வைஸ் Ctrl+ என்ன கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடும், நமக்கு வந்துட்டு இந்த நியூவா வந்துட்டு இந்த விண்டோ நமக்கு இப்போ ஓப்பன் ஆச்சு பாத்தீங்களா, அந்த விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் த ரைட்டர் விண்டோ, என்னென்ன விண்டோ இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பார்ட்ஸ் ஆஃப் த ரைட்டர் விண்டோ. பின்னாடி இருக்கிறத இது பண்ணிடுறேன், ஹைட் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் த ரைட்டர் விண்டோ. இது வந்துட்டு என்ன, டைட்டில் பார், இந்த இது இருக்குது பாத்தீங்களா, இந்த ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மட் இப்படி வரதெல்லாம் வந்து இதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா மெனு பார். ஸோ இதுக்கு வரக்கூடியது வந்துட்டு என்ன, இந்த பாருக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா நம்ம வந்துட்டு டூல்ஸ் ஐகான் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்துட்டு டூல்ஸ் ஐகான் தான். இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்ததான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா பார்ட்ஸ் ஆஃப் த ரைட்டர் விண்டோ அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ வி கேன் செக் இட். பார்ட்ஸ் ஆஃப் த ரைட்டர் விண்டோல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? டைட்டில் பார், அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு? மெனு பார், டூல் பார், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்றோம். கண்ட்ரோல் பட்டன்ஸ்னா அந்த மைனஸ், ஸ்கொயரு, அந்த இது இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இன்டு மார்க். இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்றோம் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இதுதான் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் த ரைட்டர் விண்டோ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டைட்டில் பார் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? So the title bar is displayed at the top of the window which displays the name of the file. நம்மளுடைய டாக்குமெண்ட் உடைய நேம் வந்துட்டு அப்பியரன்ஸ் கொடுக்கிறதுக்காக இது வந்துட்டு பயன்படுத்துறோம். So by default நம்ம வந்துட்டு எதுவும் கொடுக்கலைன்னா, அதாவது சேவ் பண்ணும்போது இந்த இதை பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு அன்டைட்டில்டு 1 ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் இருக்கு. இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நேம் கொடுக்கல, அதனால பை டிஃபால்ட்டா வந்துட்டு என்ன வந்துருச்சு? அன்டைட்டில்டு 1 வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ். என்னென்ன கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா 3 வகையான கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மினிமைஸ், அதாவது அந்த ஐஃபன் மாதிரி இருக்கிறது வந்துட்டு மினிமைஸ் பட்டன். ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர் பட்டன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கால்டு வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா க்ளோஸ் பட்டன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எதை செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மினிமைஸ் பட்டன்னா என்ன பண்ண போகுது? ஸோ யூ வெல் நோன் அபவுட் இட். மினிமைஸ் பட்டன் வந்துட்டு என்ன பண்ண போகுது? இப்போ என்ன பண்றோம்? இதுதான் மினிமைஸ் பட்டன் சொல்லியாச்சு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சிம்பிளா அந்த ஸ்கிரீன் வந்துட்டு என்ன ஆயிடும்னா நம்மளுடைய இந்த விண்டோவுக்கு வந்துடும், ஸ்டேட்டஸ் பார் விண்டோவுக்கு வந்துடும். இப்போ மறுபடியும் நீ வந்துட்டு அதை ஓபன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ அந்த ஐக்கான ஸ்டார் சென்டர் ஐக்கான வந்துட்டு என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்? அது வந்துட்டு அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு மேக்ஸிமைஸ் பட்டன். ஸோ மேக்ஸிமைஸ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது வந்துட்டு என்ன ஆகும்? யூ வெல் நோன் இட். என்ன ஆகும்? இட் வில் அப்பியர்ஸ் வித் த ஃபுல் ஸ்கிரீன். இப்போ கொடுத்தீங்கன்னா வந்து என்ன ஆகுது? ஃபுல் ஸ்கிரீனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எலாபரேட்டட் ஆகுது. ஸோ எகெயின் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணீங்கன்னா ரீஸ்டோர் பட்டன். அதை கிளிக் பண்ணோம்னா மேக்ஸிமைஸ் வந்து என்ன ஆகும்? ரீஸ்டோர் ஆகும். ரீஸ்டோர் வந்து என்ன ஆகும்? மேக்ஸிமைஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா க்ளோஸ் பட்டன். ஸோ இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இங்க கிளிக் பண்ணும்போது என்ன வருது? க்ளோஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது த என்டையர் பேக், அந்த ஓபன் ஆஃபீஸ் ரைட்டரே வந்துட்டு என்ன ஆயிடும்னா க்ளோஸ்ட் ஆயிடும். So if you are clicking this button, what will happen? It only close with the OpenOffice Writer document, not the package. இந்த package வந்துட்டு என்ன ஆகலைன்னா உனக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகாது. ஸோ அதான் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ வேணா அதை செக் பண்ணுவோம். இப்போ கிளிக் பண்ணியாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இதை கிளிக் பண்றோம். என்ன ஆயிடுச்சு? the entire OpenOffice package is என்ன ஆயிடுது? closed. So again if you want to open it means என்ன பண்ணணும்? நம்ம மறுபடியும் போய் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்? இதை கிளிக் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஃபைல் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கிளிக் பண்ணலாம். நியூல போயிட்டு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அதர்வைஸ் அங்கேயே ஷார்ட்கட் கீ இருக்கு, Ctrl+N. ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்துட்டு ஓபன் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் த விண்டோல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம்ஸ். இப்போ இது இல்லாம நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மெனு பார் அப்படின்னா என்ன? ஸோ கண்ட்ரோல் பட்டன்ஸை டிஸ்கஸ் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? மெனு பார். ஸோ இந்த மெனு பார்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மட், டேபிள், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டூல்ஸ் அண்ட் விண்டோஸ் ஹெல்ப் மெனு. இது எல்லாமே இருக்கு. ஃபைல் மெனு கண்டைன்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஃபார் த ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க். அதாவது ஓபன் பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி சேவ் பண்றதுக்கு, சேவஸ் பண்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர். இப்போ கிளிக் பண்றோம். இப்போ ஃபைல்னு கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபைலுக்குள்ள வந்துட்டு என்ன இருக்கு? தேர் ஆர் வேரியஸ் ஃபைல் டாஸ்க் வந்துட்டு இருக்கும். நியூ, ஓபன், ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், விசார்ட்ஸ், க்ளோஸ், சேவ், சேவஸ், எக்ஸ்போர்ட் பண்றது, பிடிஎஃப் மாத்துறது, சென்ட் பண்றது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய என்ன இருக்கும்? ஃபைல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அப்பியர் ஆகும் when we are pressing the file menu. சோ எடிட் மெனு வந்துட்டு எதுக்கு மெயினா யூஸ் பண்ணுவோம்? இட் கண்டைன்ஸ் த கட், அதாவது ஒரு வேர்டை வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு கட், இல்லைன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்காக காப்பி, சோ அண்டு அண்ட் ரீடு ஆப்ஷன்ஸ் பண்றதுக்காக. சோ இதுல மூணாவது மெனு வந்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா வியூ மெனு. சோ அதாவது நம்மளுடைய பேஜ் வந்துட்டு எந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா the view menu contains the option that is used to modify the environment of the writer.
That means it displays of the toolbars, web layout, print layout, navigator, etc. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி இருக்கா, மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதில் போயிட்டு வந்துட்டு என்ன பண்றோம், வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இதில் பாருங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் வந்துட்டு டிக் அடிச்சிருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துட்டு என்ன ஆயிடும், இந்த இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அப்ப அகைன் பேஜ் 1 of 1 டிஃபால்ட் இங்கிலீஷ் இன்சர்ட் அப்படின்லாம் வந்துட்டு வருது. ஸோ அதே மாதிரி வியூக்குள்ள போயிட்டு பிரிண்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும், பிரிண்டட் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு வியூ ஆகும். அதே மாதிரி இதுல போயிட்டு வெப் லேஅவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெப் லேஅவுட் ஃபார்மேட் வந்துட்டு அப்பியர் ஆகும். ஸோ தட் இஸ் த யூசேஜஸ் ஆஃப் த வியூ ஆப்ஷன். ஸோ இன்சர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஸோ இன்சர்ட் இஸ் யூஸ்டு டு கிரியேட்டிங் த ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அண்ட் பேஜ் நம்பர்ஸ், டேபிள்ஸ். ஸோ பிக்சர்ஸ் வந்துட்டு வேற பக்கத்துல இருந்து கொண்டு வந்து இன்சர்ட் பண்றதுக்கு, அதர் டைப் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்துட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு மெனு வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னு கேட்டோம்னா ஃபார்மட் ஆப்ஷன். ஸோ தட் ஃபார்மட் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு டு ஃபார்மட்டிங் த டெக்ஸ்ட் ஆர் ஃபார்மட்டிங் த பேஜ். அதர்வைஸ் என்ன பண்றோம், அந்த அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்றது, குரூப்பா வந்துட்டு கிரியேட் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றதா இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு மெனு. ஸோ டேபிள் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு, விச் இஸ் யூஸ்டு டு கிரியேட்டிங் எ டேபிள். அதே மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், கிரியேட் பண்றதுக்காக இந்த டேபிள் மெனு யூஸ் பண்றோம். டூல்ஸ் மெனு அதே மாதிரி தான், ஸ்பெல் செக் பண்றதுக்கு, வேர்டு எத்தனை வேர்டு இருக்கு அதெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்காக வந்துட்டு என்ன பண்றோம், டூல்ஸ் மெனு யூஸ் பண்றோம். விண்டோ, அதாவது நியூ விண்டோ வேணுமா இல்ல கரண்ட் விண்டோ வந்துட்டு க்ளோஸ் பண்ணுமா அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது விண்டோ. ஹெல்பிங், ஸோ நமக்கு ஏதாவது வந்துட்டு இன்ஸ்டான்டியேஷன்ஸா வந்துட்டு ஒரு ஹெல்ப் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கும்போது இந்த ஹெல்ப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மெனூஸ்ல வரக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்றது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, விண்டோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டூல் பார். ஸோ இந்த டூல் பார் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் ஃபார்மட்டிங் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டூல் பார்னா என்ன இருக்கும், பை டிஃபால்ட்டாவே வந்துட்டு அது வந்துட்டு இருக்கிறது, அதாவது அந்த இதுல வருது இல்லைங்களா, இந்த ஐகான்ஸ்ல இருக்குது பாத்தீங்களா. ஸோ இந்த ஐகான்ஸ், அதாவது நியூ, ஓபன், சேவ், இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டு டூல் பார். இந்த கீழே இருக்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்மட்டிங் டூல் பார், அதாவது எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி வேணும், டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்ல வேணுமா இல்ல என்னுடைய ஃபாண்ட் ஸ்டைல் வந்துட்டு என்ன வேணும், டைம்ஸ் நியூ ரோமன்ல வேணுமா இல்ல வர்தனால வேணுமா இல்ல புக்மேன் ஓல்டு ஸ்டைல்ல வேணுமா, புக் ஆன்டிக்வால வேணுமா, அதே மாதிரி சைஸ் வந்துட்டு கொடுக்கறது. ஓகேங்களா, ஃபாண்டோட சைஸ் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டு டூல் பார் இல்ல ஃபார்மட்டிங் டூல் பார் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா, சோ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன இருக்கு, இந்த இதெல்லாம் வந்துட்டு ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று இருக்கு. So the ruler is used to set the margins. நம்மளுடைய margins வந்துட்டு மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த ரூலர். So இந்த ரூலர் வந்துட்டு ரெண்டு டைப்பா இருக்கு, ஒன்னு வந்துட்டு horizontal ruler, இன்னொன்னு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா vertical ruler. So the horizontal ruler வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா which is used or which is helps the user to set the left and right margin. So இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின்ஸ் வந்துட்டு மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஹரிசாண்டல் ரூலர். வெர்டிகல் ரூலர் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்ஜின்ஸ் வந்துட்டு என்ன பண்றோம், மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த வெர்டிகல் ரூலர். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, ஸோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயிட் பேஜஸ், இந்த ஒயிட் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம், ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஒர்க்கிங் ஏரியா, இதுல தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம், we can entering the text and manipulating the text, transmitting the text, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுல தான் வந்துட்டு பண்ணுவோம். சரியா, இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கு அப்புறம் ஒர்க் ஸ்பேஸுக்கு அடுத்தது என்டர் பண்றது, டெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் த டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் ஓபன் a flashing vertical bar will be appears. அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சாரி, இப்ப இந்த இது ஓபன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, ஒரு ஐகான் வந்துட்டு ஓபன் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சிடுறேன், கண்ட்ரோல் கீ கொடுத்தோம்னா தெரியும். இங்க பாத்தீங்களா இங்க ஒரு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு இல்லையா, சோ இதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்துட்டு ஃபிளாஷிங் வெர்டிகல் பார் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். சோ இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்சர்ஷன் பாயிண்டர். So once the document has been opened, we can straight away typing the word. பாத்தீங்கன்னா இப்ப நான் டைப் பண்றேன் working
ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். அப்போ இதுக்கு தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இந்த ஃபிளாஷிங் வெர்டிகல் பார் வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஃபிளாஷிங் வெர்டிகல் பார் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாகவே வந்துட்டு என்ன தேவையில்லை, நம்ம வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சி, இப்போ என்னாச்சு, ஒர்க்கிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ரெண்டாவது லைன் வந்துட்டு வந்துருச்சு இல்லையா. ஸோ வி நீட் நாட் டு பிரஸிங் த என்டர் கீ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அட் த எண்ட் ஆஃப் த லைன். இட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்கிப்பிங் த லைன். அதாவது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன ஆயிடும், ஸ்கிப் பண்ணிட்டு ரேப்பிங் டு த நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் லைன் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன ஆயிக்கும், ரேப் ஆயிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, என்டர் கீ வந்துட்டு பிரஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது சரிங்களா. ஸோ என்டர் கீ எப்போ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட்டிங் ஏ நியூ பேராகிராஃப், அதர்வைஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு எம்டி லைன் வந்துட்டு மேக் பண்ணணும் அப்படிங்கும்போது பட்சத்தில் மட்டும்தான் என்ன பண்ணணும், வி ஷுட் பிரஸிங் த என்டர் கீ. அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூவிங் வித்தின் த டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டுக்குள்ளார எப்படி மூவ் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு சம் கீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டாக்குமெண்ட்டே எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பேஜ் முடிச்சாச்சு இல்லையா, இன்னொரு பேஜும் ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்துட்டு மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட் இப்படி தான் மூவ் பண்ணுறோம். இப்போ மேலே போகிறதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணேன், அப் ஏரோ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஏ கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு மூவ் டு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் ஏரோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும் சார், ரைட்டிங். ஸோ லெஃப்ட் டு ரைட்னா ரைட் ஏரோ, அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட்னா லெஃப்ட் ஏரோ. ஸோ ஒன் வேர்ட் டு டவுன் அப்படின்னா என்ன பண்ணும், டவுன் ஏரோ. ஒன் லைன் அப் அப்படின்னா அப் ஏரோ. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்றது தான் வந்துட்டு இந்த மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம் சரிங்களா. அப்ப பாருங்க, டு மூவ் எ கேரக்டர் ரைட், ஒரு கேரக்டர் விட்டு ரைட் மூவ் பண்றதுக்கு, லெஃப்ட் இது பண்றதுக்கு. அதே மாதிரி வேர்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ரைட் பொசிஷன்ல வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு, இப்போ ஒர்க்கிங் இங்க இருக்குதுன்னு வைங்களே, கண்ட்ரோல் இதை கொடுத்தோம்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்டை ஒர்க்கிங் வந்துட்டு இது பண்ணிட்டு அடுத்த ஏரியாவுக்கு உள்ளார போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்க, ஏரியா ஒர்க்கிங் இருக்கு. இப்போ பாருங்க ஏரியாக்குள்ள கொண்டாடுறதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்றேன், கண்ட்ரோல் பிளஸ் இது. அதே மாதிரி பிகினிங்ல லெஃப்ட்டுக்கு கொண்டு போனா லெஃப்ட் ஏறும். ஸோ இந்த மாதிரி வேர்டாவும் இது பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு சொல்றாங்க. அது இல்லாமல் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் மீன் டைம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்ட்ரோல் பிளஸ் ஒன் பேராகிராஃப் அப், ஒரு பேராகிராஃபே அப் பண்றது, ஒரு பேராகிராஃப் டவுன் பண்றது, பிகினிங் ஆஃப் லைன் போறதுக்கு ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணணும், எண்ட் வரதுக்கு எண்ட கீயை ப்ரெஸ் பண்ணணும், ஒரு ஸ்டார்டிங் லைன் ஆஃப் த டாக்குமெண்ட் போறதுக்கு ஒரு 10 பேஜ் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் லைனுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஹோம். அதே மாதிரி இன் பிட்வீன்ல இருந்து நான் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த லைனுக்கு வரணும், டாக்குமெண்டோட எண்ட் ஆஃப் த லைனுக்கு வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் எண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு செல்லா மூவ் பண்ணி போறதுக்கு டேபு, ஒரு செல்லுக்கு டு செல்லு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி போறதுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பிளஸ் டேபு, பேஜ் அப் பேஜ் டவுன், இதெல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் வந்துட்டு மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, சேவ் பண்றது. ஸோ சேவ்ங்கிறது வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். என்ன பண்ணுவோம், ஃபைல் போயிட்டு சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆஃபீஸ் டயலாக் டாக்குமெண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன், ஃபைல் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஃபைல் வந்துட்டு எங்க லொக்கேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இப்போ லோக்கல் டிஸ்க் சியில் வேணும்னா லோக்கல் டிஸ்க் சீனே கொடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம், இ டிரைவ்ல வேணும் அப்படின்னா இ டிரைவ்ல கொடுத்துட்டு அதில் ஃபோல்டர் நீ மேக் பண்ணுறா மேக் பண்ணிட்டு அதுக்கு என்ன நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு என்ன, எனக்கு வந்துட்டு டெமோ. ஸோ அப்போ டெமோ 1 டாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே பாருங்க சேவஸ் டைப் வந்துட்டு டாட் டு ஓடிடி, அப்போ டாட் டு ஓடிடி அப்படின்னு வந்துட்டு கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க டைட்டில் பார்ல பாருங்க டெமோ 1 டாட் டு ஓடிடி அப்படின்னு வந்துட்டு வந்துருச்சு. இது வந்துட்டு சேவ் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன். ஸோ இப்போ இதுலயே வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, சேவ் as அப்படின்னா வந்துட்டு என்ன, வேற ஏதாவது லொகேஷன்ஸ்லாம் நம்ம மறுபடியும் போய் இது பண்ணணும், இல்ல ஐ வாண்ட் டு சேவ் a document with பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்ல போயிட்டு என்ன பண்ணிக்கணும், சேவ் வித் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஓகேங்களா. சேவ் வித் பாஸ்வேர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை போகிறோம், ஃபைலில் போயிட்டு இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சேவ் வித் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது வந்துட்டு என்ன ஆகும், சேவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்கும்போது ஆல்ரெடி எக்ஸிட் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட் எஸ்னே கொடுப்போம். இப்போ பாருங்க என்டர் த பாஸ்வேர்ட் டு ஓப்பன், கன்ஃபார்ம் த பாஸ்வேர்ட். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், என்டர் த பாஸ்வேர்டு கொடுக்குறேன்னு வைங்களேன். என்ன கொடுக்குறோம், ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு கொடுங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்கிறேன். எகைன் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்றேன். இப்போ இதில் மோர் ஆப்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மோர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது இன்னும் வந்துட்டு டீக்ரிப்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணும்போது அதை வந்துட்டு பண்ணுறோம். ஓகேவா. ஸோ என்டர் பாஸ்வேர்டு, என்டர் த பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்தாச்சு. மோர் ஆப்ஷன் பட்டன் வந்துட்டு என்ன பண்ணுது, சம் ஃபியூச்சர்ஸ், அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சப்போஸ் யாராவது ஓப்பன் பண்ணுறாங்கனாலுமே என்ன பண்ணலாம், இந்த டாக்குமெண்ட் ஹேஸ் பின் ப்ரொடெக்டட் வித் ரீட் ஒன்லி ஆப்ஷன்ஸ். ரீட் ஒன்லியாக வந்துட்டு பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டோம்னா, இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள், மோர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஓப்பன் ஃபைல் வித் ரீட் ஒன்லி, என்டர் த பாஸ்வேர்ட் டு அலோ எடிட்டிங். சப்போஸ் அவங்க வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேவா. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபைல் ஹேஸ் பின் சேவ்டு. இப்போ இதை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமா ஒரு டைமு. ஓப்பன், இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரீட் ஒன்லி ஃபைல்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணுறோம். ஓப்பன் டெமோ 1 தான். அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறோம். ஃபைல் டாக்குமெண்ட் டெமோ கேட்குது பார்த்தீங்களா, பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ என்ன கொடுத்துருந்தோம், 1 2 3 4 5. இப்போ ஓகே கொடுத்தோம்னா அந்த ஃபைல் வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். தட்ஸ் ஆல். இஃப் யூ வாண்ட் டு டூயிங் எனி எடிட்டிங், எடிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தது தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா எடிட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ தட் இஸ் த ப்ரொசீஜர்ஸ் டு setting the saving options and also setting the password options. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் த டாக்குமெண்ட். அதான் இப்போ பார்த்தோம், ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்தோம், இல்லைனா கண்ட்ரோல் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இந்த டைலாக் பாக்ஸ் வில் பி அப்பியர்ஸ், தென் we can easily open the file. இப்போ க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெரி வெரி சிம்பிள். என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஃபைலில் போயிட்டு இங்கே க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணலாம். அப்போ டாக்குமெண்ட் மட்டும் க்ளோஸ் ஆகும். அதர்வைஸ் ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இந்த ஃபைல் மட்டும் க்ளோஸ் ஆகும். ஸோ ஓப்பன் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம், கண்ட்ரோல் ஓ கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ இன்னைக்கு இந்த தமிழ் இன்டர்ஃபேஸோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்துட்டு ரிமைனிங் கிளாஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். தமிழ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, ஸோ தமிழ் சாஃப்ட்வேரை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். அதாவது இந்த ஃபாண்டில் போயிட்டு நம்ம வந்துட்டு பாமணி இல்லைனா கம்பன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டைப் பண்ணுறதே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு தமிழ் டைப்பிங் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின். ஸோ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு என்ன பண்ணிக்குது, அக்செப்டிங் த கேரக்டர்ஸ் a symbol is not in the language, it is not portable if the document is sent to another computer, if the same font is not available, recognized symbols are not as original characters. அதாவது இந்த தமிழ் சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம டைப் பண்ணும்போது நீ வேற ஏதாவது பிளேஸுக்கு சென்ட் பண்ணினீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு என்னவா இருக்கணும், அந்த ஃபாண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் இட் அப்பியர்ஸ் வித் சம் சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸோட தான் வந்துட்டு இதாகும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, if you want to overcome the drawbacks of the first method, interface method provides the following advantage. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலயமா நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, யூனிகோட் ஃபார்மேட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்ம தமிழில் டைப் பண்ணுறது வந்துட்டு என்ன ஆகும், எந்த டாக்குமெண்ட் எந்த வேர்ட் ப்ராசஸ் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணுற மாதிரி நமக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தமிழ் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, NHM ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது. இட் இஸ் கால்டு யூனிவர்சல் டு ஆல் இண்டியன் லாங்குவேஜ்.
ஸோ தமிழுக்கு வந்துட்டு முரசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு 2 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்ஃபேஸை நம்ம வந்துட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு கரெக்டாக நம்ம டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டுடே கிளாஸ் ஐ கன்க்ளூடட் ஹியர். ஸோ டுமாரோ we could discuss about editing the document and how to selecting the document with the mouse and keyboards. Afterwards வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மூவிங் அண்ட் காப்பிங் த டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹெல்பிங் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். எகைன் செகண்ட் பார்ட்டில் ஹவு டு ஃபார்மேட்டிங் த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுடைய இன்ட்ரோ வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கோ த்ரூ பண்ணுங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்துட்டு இது இருக்கு, என்ன சொல்லியிருந்தாங்க, யூனிட் டெஸ்ட் இருக்கும். அதையும் சைமல்டேனியஸாக வந்துட்டு பார்த்துருங்க. ஸோ லெசன்ஸ் தெரியலனா எனக்கு மெசேஜ் பண்ணு கம்பல்சரியா. I will send you the lesson and also if you want to any question answers அதுக்கும் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணு. நான் ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ படிங்க, படித்து நல்லபடியாக யூனிட் டெஸ்ட் 1 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.